மனிதனுடைய அடிப்படை உணர்வு ஒன்று இருக்குது. அது பயம். இதுதான் அடிப்படை உணர்வு. அதை பற்றி நாம் விசாரணை பண்ணி பார்ப்போம். மனிதனுக்கு பயம் வர்றதை முதல்ல பார்க்கறத விட சாதாரண மிருகங்களுக்கு பயம் உண்டான்னு பார்ப்போம். மிருகங்களுக்கும் பயம் இருக்குது, தாவரங்களுக்கு பயம் இருக்குது, புழுப்பூச்சிகளுக்கும் பயம் இருக்குது, வான உலகத்தில் இருக்கிற தேவர்களுக்கும் பயம் இருக்குது, இந்திரனுக்கு பயம் இருக்குது, ஜீவர்களுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்குது. நம்முடைய பயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையாக மிருகம், தாவரங்கள் அதுங்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டிலே நிறைய குட்டி குட்டி மிருகங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். எலி, பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்புங்க, இதெல்லாம் வீட்டிலே இருக்கு. அதுங்களுக்கு ஒரே பயம்தான், உயிர் பயம். உயிர் பயம். காட்டில் இருக்க விலங்குகளுக்கு பயம் இல்லையா? எல்லா மிருகத்துக்கு. இப்போ சிங்கம் காட்டு ராஜாங்கிறாங்க. இப்போ சிங்கத்துக்கு பயமே இல்லையா? அதுக்கும் பயம் இருக்குது. இன்னொரு சிங்கத்துக்கிட்டேருந்து பயம், யானைக்கு பயம், தாவரங்களுக்கும் பயம் இருக்குது. அது எப்படியா புழைச்சிக்கணும்னு சொல்லி நிறைய தண்ணியை தேடி போகுது. தன்னுடைய சந்ததிகள்லாம் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்க்குது. சந்ததிகள் ஒரு வயதில் அப்பா அம்மா தான். இந்த மாமிச உடம்பு எப்போ தொடங்குச்சின்னு தெரியாது. வாங்க. இது உங்கள் பிரிண்ட் இருக்கா? பிரிண்ட் இருக்கா? இது அப்படியா? நம்ம எழுதுகிற பெண்ணுக்கு இந்த மாதிரி இது பிளாக். அதில் போட்டுக்கலாமா? நான் ஊற்றி. சரி. அது அப்புறம் பார்க்குறேன். பயத்தை பற்றி பேசிட்டு தாவரங்களுக்கும் பயம் இருக்கு. அப்புறம் தாவரங்களுடைய பயத்தை நான் சொல்லும்பொழுது இந்த உடம்பை பற்றி சொன்னேன். இந்த உடம்பு அனாதி காலத்துலேருந்து இருக்கு. இந்த உடம்பு கூட ஒரே உடம்பு தான் எல்லாருக்கும் இருக்குது. ஒருவேளை முதல்ல ஒரு மனிதன் இருந்தாங்க, அவனுடைய உடம்பு தானே இது. அது எப்படி சொல்கிறீங்க? அவன் உடம்பை விட்டுட்டான், ஆனால் அடுத்த உடம்புக்கு டிஎன்ஏவை தானே கொடுத்துருக்குறான். அப்போ அந்த டிஎன்ஏ அவனுது தானே. ஒரு டிஎன்ஏ அவனுது, இன்னொரு டிஎன்ஏ ஒய்ஃப் இது. அவங்க ரெண்டு பேர் டிஎன்ஏ பொருள் தானே, சரீரத்தில் ஒரு பகுதி தானே. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கக்கூடிய அந்த உடம்பை சம்பந்தமான தகவல் எல்லாமே ஆதி முதல்ல இருந்த செல்லுலேருந்து தான் வருது. அந்த செல் அழியவே இல்லை, தகவல் அழியலை, தகவல் கைமாறிக்கிட்டே இருக்குது. இந்த உடம்புல இருக்கிறத, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற தகவல், அதை டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த டிஎன்ஏவை ஒரு புக்குன்னு எடுத்துக்குவோம். இதுதான் ஒரு மனிதனுடைய சரீரத்தை ஆக்கக்கூடிய தகவல். இதில் இருக்கக்கூடிய பக்கங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மெசேஜ் அப்படியே சிம்பன்சிக்கு இருக்குது. இன்னும் 2-3 பக்கம் இருக்காது. அதுக்கு கீழே இருக்கிற பிராணிகளுக்கெல்லாம் போனோம்னா இதே புக்கு தான் கையாறு. இதில் கிட்டத்தட்ட 70-80% பாக்டீரியாவில், அமீபாவில் இருக்கிறது தான். நம்ம உடம்பு எல்லாமே ஒரு செல் எடுத்தோம்னா, உடம்புலேருந்து ஒரு செல் எடுத்து
கேன்சர் செல்லோ அல்லது சாதாரண செல்லோ எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா அமீபாவுக்கும் நம்ம செல்லுக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லா உருப்படிகளும் அதில் இருக்கும். செல் சவ்வு வெளியே இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய செல் கூழ், அதில் இருக்கக்கூடிய அந்த சுவாசிக்கின்ற உறுப்புகள், உணவை சேமிக்கின்ற உறுப்புகள் எல்லாமே எல்லாருக்கும் ஒன்று தான். நோ டிஃப்ரென்ஸ். அடிப்படை கட்டமைப்பு சரீரம் மாமிசம் எல்லாருக்கும் ஒன்று தான், அமீபாவிலேருந்து நமக்கு வரைக்கும். அந்த கட்டமைப்புகளுடைய அமைப்புடைய விகாரங்கள் தான் சரீரங்களுடையது. கை காலெல்லாம் மாறுது. குரங்குக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்ன? அதுக்கும் கண் இருக்குது, நமக்கும் கண் இருக்குது, காது இருக்குது, எல்லாருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் விரல் நீளமாகவும் கை குட்டையாகவும் ரோமங்கள் அடர்ந்தோம். இவ்வளோ சின்ன வித்தியாசங்கள் தான். சரீரம், இந்த சரீரம் அழிவதே இல்லை. அதனால் தாவரங்கள் பயம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த சரீரம் அழிஞ்சிடக்கூடாது. அப்போ அது என்ன பண்ணோம்? தன்னுடைய சரீரத்தை விதையாக்கி அமுச்சிடுது. இப்போ விதையில் இருக்கிறது தானே தான். ஆனால் மகனாக இருப்பது யார்? தந்தையும் தாயும் தான். ஏன்னா தந்தையும் தாயினுடைய டிஎன்ஏ, இவங்க டிஎன்ஏ தான் அங்கே இருக்குது. அந்த டிஎன்ஏக்கு என்னென்ன ஒரு பொருள் வேண்டும், உடம்பு வேண்டுமோ அதே தான் இங்கே இருக்குது. எந்த விதத்துலேயும் அப்பாவுடைய மகனுக்கும் அப்பாவுடைய மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் உடம்புல வித்தியாசமே இல்லை. உயரம் இவங்க 2 பேர் கலந்ததுனால கொஞ்சம் அவங்க வேறமாக இருக்கிறாங்க தவிர 50% தாயும் 50% தந்தையும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ எப்படி மனிதன் இல்லாமல் போயிடுவான்? அதனால் மனிதனுக்கு தன்னுடைய சந்ததிகள் மேலே அவ்வளோ பிரியம் இருக்குது. தன்னையே பார்க்குறாங்க, தன் குழந்தைகளை. இப்போ தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறத விட 10 குழந்தை இருந்ததுன்னா இன்னும் நான் நிறைய நாள் வாழ்வேன் அப்படின்னு வாழ. அப்புறம் நிறைய குழந்தைங்கன்னா நிறைய நான் இருக்க முடியும். என்னுடைய சரீரங்கள் பூமியில் நிறைய நாள் இருக்கும். அப்போ என்னால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். என் சரீரங்கள் பல இடத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தாவரங்களுக்கும் இருக்குது இல்லை? அடிப்படையாக இப்போ எல்லா மிருகங்களுக்கும் என்ன? சரீர பயம் தானே. இந்த சரீரத்தினுடைய துண்டு பற்றக்கூடாதுன்னு தானே இந்த சந்ததி அருந்தே போயிடக்கூடாது. இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தையே பிறக்கலன்னு வைங்க, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது. தன் சரீரம் இதோட முடிஞ்சு போச்சா? இல்லை, தன்னுடைய தம்பி மூலமும் அது போகும். ஏன்னா அம்மா அப்பா கிட்டேருந்து வந்ததுனால. ஆனால் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களை தன் குழந்தையாக கருதவே மாட்டார்கள். ஏன்? அனாதைகள்லாம் நிறைய குழந்தைங்க இருக்கும் பொழுது இவங்க டெஸ்ட் டியூப்பில் போய் பெற்றுக்கிறாங்க. தன்னுடைய உடம்பு இருக்கணும். அப்போ உடம்பு நானுங்கிற அறியாமை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த உலகத்தை துன்பத்துக்கு எவ்வளோ காரணங்கள் உண்டாகுது பாருங்க. இந்த உடம்பு நானுங்கிறதுனால ஏகப்பட்ட பயம் இருக்குது. பயம்தான், உடம்புனாலே பயம்தான். சரி, இப்போ உடம்புக்கு என்ன பயம்? இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த உடம்புக்கே ஒரு அறிவு இருக்குது. அது நாம் விரும்பலாம் உடம்பு வலியை காமிச்சிடும், பசியை கொடுத்துடும். ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனால் உடம்புக்கு பசி இருக்குது இல்லை? எப்படியாவது சாப்பிட்டு விடணும் அப்படின்னு தானே பார்க்குது. தாயும் கூட எப்படியாவது பிச்சை எடுத்தாவது கஞ்சி காய்ச்சி குழந்தைங்களுக்கு ஊற்றிடணும் அப்படின்னு தான் பார்க்குறா. தன்னோட பட்னி இருந்து கூட அதை கொடுக்குறாங்க. ஒரு சொட்டு கூட அவங்க போட்டுக்க மாட்டாங்க, குழந்தைங்களை தான் கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த குழந்தையோடைய நம்மளுடைய உடம்பு இருக்க தானே செய்யுது. இப்போ பயத்தை பற்றி பேசுகிறோம். பயங்கிறது சரீரத்தில் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தற்காப்பு சாதனம். பயங்கிற ஒன்று இல்லைன்னா இந்த உடம்பை நம்ம காப்பாற்றிக்கவே மாட்டோம். யாரும் உடம்பே காப்பாற்றிக்காது தானே. இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. எலிகளுக்கு இந்த பய உணர்வு தோன்றுகின்ற இடம் மனிதர்களுக்கும் கூட எல்லா மிருகங்களுக்கும் மூளையில் அமிக்டாலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு சின்னதாக பாதாம் பருப்பு சைஸு நம்ம மூளையில் இருக்குது. அது ஒரு வளைந்த ஒரு கொம்புமா இருக்கும், ஹிப்போ கேம்பஸ். அந்த ஹிப்போ கேம்பஸ்ங்கிற ஒரு வளைந்த பொருளில் முனையில் ஒரு தாமரை மொட்டு மாதிரி ஒன்று இருக்குது, அமிக்டாலா. அங்கே தான் பய உணர்வுகள்லாம் தோன்றுது. அங்கே தூண்டப்பட்டதுன்னா உடனடியாக ரத்த ஓட்டத்தில் மாற்றங்கள்லாம் ஏற்படும்.
உடம்புல வெளியே போகிற ரத்தங்கள் எல்லாம் உள்பக்கமாக போக ஆரம்பிச்சிடும். குழாய் உடம்பு முழுக்க தான் இருக்குது, இருந்தாலும் ரத்த ஓட்டத்தை வெளியே போகிற இந்த ஸ்கின்னுக்கு பக்கத்தில் சதையில் இருக்கக்கூடியதெல்லாம் அது நிறுத்திட்டு உள்ளுக்குள்ளே தான் அனுப்பும். ஏன்னா இப்போ பயம் வந்துடுச்சுன்னா ஆபத்து உடம்புக்கு. அது மேல் தான் வெட்டு விழும், கடிக்கும், துன்பப்படும். இப்போ ரத்த சேதாரம் வரக்கூடாதுங்கிறதுனால ரத்தத்தை உள்ளுக்கு இழுத்துக்கும். அப்போ வெளியே ரத்தம் ஓட்டம் குறைஞ்சதுனால ஒரு வெண்மையான ஒரு தோற்றம் வரும், வெளுத்துடும். பயத்தில் அப்படியே முகம் வெளுத்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாக்குதல்னு கோவம் ஒன்று வந்துடுச்சுன்னா ரத்த ஓட்டம் மேலே வெளியே வந்துடும். ஏன்னா சக்தி அதிகம் வேணும் இல்லை. அப்போது ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறோம். ஃப்ளைட்டுன்னா ஓடி போகிறது, ஃபைட்டுன்னா எதிர்த்து. இந்த ரெண்டு விதத்துலேயும் ரத்தத்தை வெவ்வேறு விதமாக இப்போ இந்த விநியோகம் செய்யக்கூடியது இந்த அமிக்டாலா தான் பண்ணுது. இப்போ உடம்பு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏகப்பட்ட மெக்கானிசம் வச்சுருக்கு. கூட பல நாட்கள் பட்னியாக இருந்தால் கூட இந்த உடம்பு தாக்கு பிடிக்கும். நம்ம உடம்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். தனக்கு வேண்டிய கலரி என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் சக்தியை கொழுப்பு மூலம் எடுத்துக்கும், சேர்த்து வச்சுருக்கு பஞ்சகாலத்துக்காக. நமக்கு பஞ்சமே இல்லாதனால கொழுப்பு அதிகமாக போயிடும். மனிதனுக்கு பஞ்சகாலம் நிறைய வரும். வேட்டையாய மிருகமாக அவர் வாழ்ந்தபோது மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கூர்மையான நகமும் பல்லும் இருந்தது, மனிதனுக்கு ரெண்டுமே இல்லை. அவன் பார்க்கும்பொழுது ஒரு காண்டா மிருகமோ அல்லது காட்டெருமையோ யானைகளோ ஓநாய்களோ கூட ஈஸியாக அவனை அடிச்சிடும். இவன் இருக்கிறதே பலவீனமான ஒரு மிருகம். இவனுக்கு பலமே அறிவு தான். இப்போ பஞ்சம் எப்போ ஒன்றா வரலாம், மற்றதுக்காக உணவு ஏதாவது கிடைச்சிடும், இவனுக்கு கிடைக்காது. மனிதன் அப்போ ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டான். கிடைக்கும்போது அதை கொழுப்பாக மாற்றி உடம்புல வச்சுக்கினான்னு இவனுடைய டிஎன்ஏல ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ நாமவும் நம்ம நாய்களுக்கு அதே தான் பண்ணுறோம். பங்களா நாயெல்லாம் பார்த்தா நடக்க முடியாமல் கொழுன்னு அது படுத்தல் எழுந்து கூட மாட்டேங்குது. அதுவும் மம்மல் தானே. எதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு செடன்டரி லைஃப் கொடுக்குறோமோ, அதை நகராத வாழ்க்கையை செடன்டரி லைஃப், ஆக்டிவ் லைஃப்பில் இருந்த மனிதன் அவன் கொழுப்பை சேர்த்துச்சுதான். இப்போ உடம்புக்கு பயம் தானாகவே பில்டின் மெக்கானிசம் இருக்குது இல்லையா. இப்போ டிஎன்ஏலேயே பயம் இருக்குது இல்லை. டிஎன்ஏல எங்கே பயம் இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. ஒட்டுமொத்த டிஎன்ஏ பயம்தான். தன்னை எப்படியே டூப்ளிகேட் பண்ணணும்னு தான் அது காத்துக்கிட்டு இருக்குது. சான்ஸ் கிடைக்கும் போது தான் டூப்ளிகேட் பண்ணுது. அப்போ டூப்ளிகேட் ஏன் பண்ணுறேன்னா நான் இல்லாமல் போயிடக்கூடாது. இப்போ டிஎன்ஏவோட ஃபஸ்ட்டு மோட்டிவ் என்ன? ஃபெக்கண்டிட்டி. அதுக்கப்புறம் அதனுடைய இன்னொன்று ஃபிடலிட்டி. இந்த ரெண்டுமே டிஎன்ஏவில் முக்கியமான மோட்டோ. ஃபிடலிட்டினா எந்த விதத்தில் நான் மாறிடக்கூடாது, அப்படி எக்ஸாக்ட் காப்பியாக இருக்கணும். என் பையன் என்ன மாதிரியே இருக்கணும். அதனால் டிஎன்ஏ தன்னை அப்படியே ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் தன்னை காப்பாற்றிக்குது. அது பேர் ஃபிடலிட்டி. ஹை ஃபிடலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சப்தத்துக்கெல்லாம். இந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சப்தம் நம்ம ஒரிஜினல் ரெக்கார்டிங் யாரோ பாடினாங்க இல்லையா, அந்த சவுண்டு இங்கே இருக்குமா. அதனால் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்ட்டு நாய் அதை போய் பார்த்துட்ருக்கோம். ஒரு ஸ்பீக்கர் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஹெச்எம்எஸில் பழைய ரெக்கார்டிங் ஸ்டூடியோலாம் ஹெச்எம்எஸ் தான் வச்சுருப்பாங்க. ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய். அதனுடைய மாஸ்டருடைய குரல் கேட்குதான். அந்த நாய் மாஸ்டர் நினச்சிட்டு அந்த கிராம் ஃபோன் பக்கத்தில் நிற்கிதான். அந்தளவுக்கு துல்லியமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அந்த விளம்பரம். இப்போ அது பேர் ஹை ஃபிடலிட்டி. ஹை ஃபெக்கண்டிட்டின்னா அதிக அளவுக்கு தன்னை மல்டிப்ளை பண்ணுறது, காப்பி எடுக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு காப்பி பண்ணியிருக்கீங்க, கொண்டு வாங்க பாருங்கள். ஏன் இது காப்பி ஆகிருக்குது? இத்தனை இதுலேருந்து தான் இது காப்பி ஆகிருக்குது. தேவையானது மட்டும் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது அழிஞ்சுதா? பகவான் எப்போ கொடுத்தாரு? எப்போன்னு 5000 வருஷமோ 6000 வருஷமோ நமக்கு தெரியல. அது யுக யுகமாக இருக்குது. ஒவ்வொரு பிரபஞ்ச சிருஷ்டிலும் இருக்க தான் செய்யுது. கண்ணன் வராமலா இருப்பார்? நாம் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆகணும். அன்னையிலேருந்து இந்த தகவல் ஃபிடலிட்டியும் இருக்குது, ஃபெக்குண்டிட்டியும் இருக்குது. இந்த சொல்ல நீங்கள் மறந்துடாதீங்க. ஃபெக்குண்டிட்டி, FECUNDITY, ஃபெக்கண்டஸ். அப்புறம் ஃபிடலிட்டி.
வேதமும் அதே மாதிரி ஃபிடலிட்டி இருக்குது, ஃபெக்கண்டிட்டி கொஞ்சம் கம்மி. ஆமாம், குரு தான் அது காப்பாற்றுறாரு. இப்போ எவ்வளோ ஆனாலும் அது வந்து மற்ற தகவல்லேருந்து போட்டி போட்டு நானும் இருப்பேன் அப்படின்னு வந்து அதிகப்படுத்த பார்க்குது இல்லை. இப்படி தகவலும் கூட பயப்படுது அதிகப்படுத்திக்கணும்னு. இதை தான் நம்ம மீம்ஸுங்கிறோம். ஒரு தகவல் தன்னை அதிகமாக இந்த சோஷியல் மீடியாவில் பரவணும், இந்த உலகத்தில் இந்த தகவல் பரவணும்னு வெறி பிடிச்ச அலையை நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாருமே எத்தனை லைக் வருது, எத்தனை வியூவர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை லைக்ஸ் இருக்குது, இதெல்லாம் கணக்கில் வைக்கிறதுன்னா ஒரு கருத்து மோதல் இருக்க தானே செய்யுது. இப்போ இங்கே எத்தனை கருத்து இருக்குது? அத்வைத வேதாந்தம் இருக்குது, துவைத வேதாந்தம் இருக்குது, விசிஷ்டாத்வைத வேதாந்தம் இருக்குது, வேதாந்தத்திலே இப்படி இருக்குது. அப்போ ஒன்று ஒன்றும் ஃபெக்கண்டிட்டியோட இருக்குது. ஃபிடலிட்டியும் காப்பாற்றணும். ஃபிடலிட்டி காக்காதனால அது பலவாக பிரிஞ்சிடுது. இப்போ கிறித்துவ மதம் ஃபெக்கண்டிட்டி இருக்குது, ஃபிடலிட்டி இருக்குதா? எக்ஸாக்டாக யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லையே. அதனால் 500 விதமான கிறிஸ்டியானிட்டி வந்துடுச்சு. ஏதோ விதத்தில் அதுவும் ஃபெக்கண்டிட்டிக்கு முக்கியம் கொடுக்குது, ஃபிடலிட்டிக்கு முக்கியம் கொடுக்க மாட்டேன். ஆனால் வேதம் ஃபெக்கண்டிட்டிக்கு முக்கியம் கொடுக்கறது இல்லை, ஃபிடலிட்டிக்கு தான் முக்கியம் கொடுக்குது. ஏன்னா இது மோட்ச சாதனம். பல வகையான மோட்சம்னா பரவாயில்ல, இருக்கிறதுக்கு மோட்சம் ஒன்று தான். அது ஒரு முறையில் தான் கொடுக்க முடியும். ஹை ஃபிடலிட்டி, ஹைடெக், ஐஃபை. ஹை ஃபிடலிட்டி தான் ஐஃபை. இப்போ நான் ஐஃபை அடிச்சுக்கிறல்ல, அது பேர் ஐஃபை. எல்லாமே தகவல் தன் மீது வைத்திருக்கிற பயம்தான். இதை நம்ம பயம்னு சொல்லுவோம். இப்போ வேதம் பயப்படுதா அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களே, அதனால் நான் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு யாராவது ஜீவனுக்கு ரிஷிகள் மூலமாக அதை சொல்லி அதுவும் காப்பாற்றிக்குது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவும் அழியாமல் போயிடக்கூடாதுன்னு இறைவன் அதை காப்பாற்றி வச்சுக்கிறார். அதை சீதா உபநிஷத்தில் பார்ப்போம். எப்படி வந்து இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு துளியும் எங்கெங்கே என்னென்ன செய்தது, என்ன கர்மம் பண்ணுது, அடுத்த பிறவியில் என்னென்ன அனுபவிக்கணும், உங்களுக்கும் எனக்கும் உனக்கும். ஒரு அரிசிக்கு கங்கையில் இருக்கிற ஒரு மண்ணு கூட அடுத்த பிரபஞ்ச சிரீஷில் அதே இடத்துல தான் இருக்கணும், இடம் மாறி வந்துடக்கூடாது. அப்போது ஹை ஃபிடலிட்டி எங்கே இருக்குது? ஈஸ்வரன் தான். அதனால் ஹை ஃபிடலிட்டிக்கு எக்ஸாம்பிளுக்கு ஈஸ்வரன் மட்டும்தான். அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தை யார் காப்பாற்ற முடியும்? பயத்தை பற்றி சொன்னோம். இந்த பயம் தாவரங்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்குது. தாவரங்களுக்கு இந்த பயம் இருப்பதனால தான் ஹை ஃபிடலிட்டியோட ஹை ஃபெக்கண்டிட்டியும் வச்சுருது. மாமரம் மாங்காய் தான் உண்டு பண்ணணும், கொஞ்சமாக அது மாறிடக்கூடாது அப்படின்னு பார்க்குது. முருங்கை மரம் அப்படி தான் விரும்புது. ஒவ்வொரு சின்ன செடியும் நாம் தான் அதுங்கிற வலுக்கட்டாயமாக ரோஜாவை பலவிதமாக மாற்றிட்டோம், கரும்பை பலவிதமாக மாற்றிருக்கிறோம். ஆனால் இயற்கைன்னு விட்டோம்னா ஹை ஃபிடலிட்டியை தான் அது மெயின்டைன் பண்ணுது. அது இருந்தும் கூட இந்த என்விரான்மெண்ட்டுடைய தாக்கத்தினால அந்த ஹை ஃபிடலிட்டியை வச்சு காப்பாற்ற முடியல. உழைச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிடிவாதமாக அதே மாதிரி இருந்துட்டிங்கன்னா மாறுகின்ற சமுதாயத்திலையும் மாறுகின்ற சூழ்நிலையும் உன்னால் காப்பாற்றிக்க முடியாதப்பா, கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்னு சொல்லுது. அப்படி மாறும்பொழுது புது இனம் உண்டாகுது. மாற்றுறது யார்? சுற்றுச்சூழல்கள் நிர்பந்தப்படுத்துது. அப்போ மாறியே ஆக வேண்டுங்கிறதால மாறுதுங்க. வித்தவுட் லூசிங் தி ஃபெக்கண்டிட்டி. ஏன்னா ஃபெக்கண்டிட்டி ரொம்ப முக்கியம், அதிக குறை வரணும். அப்போது நம்ம மாறாமல் இருந்தால் ஃபெக்கண்டிட்டிக்கே ஆபத்தாயிடும். அதனால் ஃபிடலிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்குது. இது நான் சொல்கிறது லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது இல்லை? ஏன்னா இது ரொம்ப தமிழுக்கெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் இல்லை, கண்டுபிடிங்க நீங்களே. எழுதியிருக்கேன் தமிழ், அதுக்கு ஏதோ ஒரு புக்கில் எழுதியிருக்கிறேன், சுயநல ஜீன்கள் அப்படின்றது. பயம் மாலிக்யூல்லே பயம் இருக்குது, உடம்புலையே பயம் இருக்குது. இப்போ பயம்னா என்ன? என்னம்மா? வெரி குட், 100 மார்க். இல்லாமல் போயிடக்கூடாது. அது வேதம் உபனிஷத் சொல்லுது. மே ந பூயாத், நான் இல்லாமல் போயிடக்கூடாது. அப்படி மே அஸ்து பூ, அப்படி நான் இருக்கணும்.
மே ந பூயாத், நான் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு உபநிஷத்துல சொல்லே இருக்குது. இந்த பயம் முக்தியில தான் போகுது. ஜீவன் முக்தனை தவிர மீது எல்லாரும் பயம் இருக்குது தான் செய்கிறான். ஜீவன் முக்தனுக்கு கூட அவனுடைய அந்த காரணத்தில் பயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சரீரத்தில் பயம் இருக்கும். ஏன்னா அது அவன் கண்ட்ரோல் இல்லை. அதுவும் தன்னை அபிவிருத்தி பண்ணுவதற்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதும் முயற்சி கொண்டிருக்கு. ஞானி அதை அபிவிருத்தி பண்ண விட மாட்டான், ஞானத்தை மட்டும் தான் அபிவிருத்தி பண்ணுவான். சரீரத்தை அபிவிருத்தி பண்ணுறது தான் அவன் நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய சரீரத்தை காப்பாற்ற சொல்லி சரீரமே அது காப்பாற்று. அதனால் அவன் பயப்பட மாட்டான். சரீரம் பயப்படலாம். ஒரு ஞானிகை ஒரு பெரிய ஓனாயோ துரத்திட்டு வந்ததுன்னா அவர் எப்படியோ தப்பிச்சு ஒளிஞ்சிடுவார். ஏன்னா சீடர்கள்னு பாடம் எடுக்கணும் இல்லை. ஒருவேளை அந்த நாய் ரொம்ப பசியாக இருந்ததுன்னா அது கொடுத்துருவார் உடம்பை. சீடர்கள் இருந்தாங்கன்னா தர்மத்தை யோசனை பண்ணி பார்க்குறாரு, இதுக்கு சோறு போடுறது நல்லதா அல்லது அவனுக்கு பாடம் தர்றது நல்லதா. அப்போது இந்த ஃபெக்கண்டிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஃபெக்கண்டிட்டியை காப்பாற்றிக்கிட்டு ஃபிடலிட்டியை விடக்கூடாதுன்னு அவர் வர்றாரு. அது தர்மத்தை அவர் விசாரணை செய்கிறார். எலிகள்கிட்ட இந்த அமிக்டாலாங்கிற பகுதியில் சில மருந்துகளை போட்டால் பிளாக்கர்ஸ்ன்னு பேர். அந்த மருந்துகள் பிளாக்கர்ஸ். அந்த பிளாக் பண்ணிட்டுதுன்னா பயம் இல்லாமல் போயிடும். பயம் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கணுமா எலிக்கு. அது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த எலி கூண்டு இருக்கும், சின்னதாக பெட்டி. அது மேலே ஒரு இன்ஜெக்ஷன் நீடில் மாதிரி இருக்கும். அதில் வேகமாக காற்று ஒரு சவுண்டோடு வரும், ஃபுன்னு வரும். அந்த பஃப்பு அந்த சவுண்டு அந்த காற்று மேலே பட்ட உடனே ஓடி போய் பயந்து ஓடி போய்டும். கூண்டுக்குள்ளேயே ஓரமாக ஒளிஞ்சிக்கும். அது கருடன் வரும்பொழுது அந்த காற்று அது மேலே வீசுமா. அதுக்கு உடம்புக்குள்ளேயே அந்த அறிவு இருக்குது. அந்த அறிவை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த அமிக்டாலா. இது ஸ்டாண்டர்டாக ஒரு 100 எலியக்கிட்ட இந்த லைட்டை அந்த காற்றை ஊதி பார்க்குறாங்க. ஊதின உடனே எல்லாமே சொல்லாமல் கொல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி ஒளியறதை பார்க்குறாங்க. இந்த பிளாக்கரை மட்டும் இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டது செடி குட்டி எலிகள் பெருசு இதுக்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருந்து பார்த்தோன்னா மக்கு மாதிரி நிற்கிது. எவ்வளோ கொடுத்தாலும் பயமே இல்லை. கூண்டு திறந்து விட்டோம்னா எலிகள்லாம் வெளியே இப்படி பார்க்கும், போகலாமா போகக்கூடாதான்னு. எங்கேயாவது காற்று இப்படி வீசுகிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தா உள்ளே விழுந்துடும் இந்த 100. ஆனால் இந்த எலிகளுக்கு ஒரு 100 எலிகளுக்கு இந்த மாதிரி பிளாக்கர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் கூண்டிலே இருக்கிறது இல்லை. மிதிச்சிடுவாங்களே போகிறாங்க வராங்கன்னு ஒன்றுமே தெரியாது. நீ கூட நம்ம ஜனங்களை அப்படி பார்க்கலாம். ரோட்டில் வண்டி போகுதே வருதே இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிளாக்கர்ஸு செல்ஃபோன் பிளாக்கர் கொடுத்துட்டாங்க. அது ஒன்று பிளாக் பண்ண உடனே அவங்களுக்கு முட்டாள்தனமானது. திருவள்ளுவர் சொல்கிறாரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. பேதைமை அப்படின்னா முட்டாள்தனம், மூடத்தனம், மூடக. அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சியே ஆகணும். அஞ்சுவது அஞ்சாமை. அஞ்சுவதுன்னா பயப்பட வேண்டியதுக்கு அஞ்சாமை, பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். அப்புறம் அஞ்சுவதுன்னா என்னன்னு கேட்குறாரு. அஞ்சல் அறிவார் தொழில். எதெல்லாம் பயப்பட வேணுமோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறவங்களுடைய அவங்களுடைய பயம் அது அப்படின்னு. அப்போ அஞ்ச வேண்டியது என்னன்னு அப்புறம் அவர் சொல்லுவார். வெக்கக்கேடான செய்தி விஷயங்கள், தர்மத்துக்கு மீறியது, இது காரியங்களை தான் அஞ்சணும். அதுக்கெல்லாம் நான் அஞ்சவே மாட்டேன் அப்படின்னா நீ முட்டாள்னா. அவர் இப்படி பயப்படுறாருன்னா அவர் தர்மத்துக்கு அஞ்சிட்டு இருக்கிறார், அதர்மத்தை எதிர்த்து வைக்கிறார். அவர் அங்கே ஒரு தீரம் இருக்குது. இப்படி சொல்கிறார். இந்த எலிகள்கிட்டே பார்க்கும் பொழுது பயம் மட்டும் போயிடுச்சுன்னா அது எல்லாத்துக்கும் தீனி ஆகிடும், சக்கரத்திலே நசுங்கி போயிடும். இப்படி நம்ம பார்க்குறோம். இந்த ஈசல்கள்லாம் பயத்தை தாண்டி இந்த ஃபெக்கண்டிட்டிக்காக வருதுங்க, ஃபிடலிட்டியை விட்டுடுது, இனவிருத்திக்காக தான் வருதுங்க. புத்துலேருந்து நிறைய வருது. அதுக்கு ஜோடி சேர்றதுக்காக 1 ஹவரில் அது ஜோடி சேர்த்து முட்டையை உண்டாக்கிடணும். ஒரு நாள் தான் லைஃபே அதுக்கு. அது வரைக்கும் ஒரு புத்தில் தான் ஒரு புழுவாக இருப்பார், புழுவாக தான் வாழும். அதுக்கப்புறம் ரெக்கை முளைச்சி வெளியே வந்துடும். ஒரே நாளில் ரெக்கை வந்துடுங்க. இன்றைக்கி மத்தியானம் ஆரம்பிச்சுன்னா நாளை காலையில் ஈவினிங் லைட் வரும்போது
எல்லாத்துக்கும் ரெக்க முளைச்சிட்டோம். அப்புறம் ஒன்று ஒன்றா வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டோம். லைட்டெல்லாம் வந்துடும். இப்போ அவ்வளோ ஃபெக்கண்டிட்டி, புத்தீசல் மாதிரி வருதுங்களே அப்படிங்கிற. ஆனால் எத்தனை பிழைக்குது? அது இனவருத்தி செய்வதற்கு ஏதாவது இனவருத்தி ஆயிடுச்சுன்னா, ஆண் பெண் சேர்ந்துருச்சுன்னா, அது தன் ரெக்கையை அதுவே உதிர்த்துட்டு கீழே அப்படி ஊர்ந்து போகும். மீதெல்லாம் அதுக்கு வரைக்கும் காத்திருந்து பறக்கும். அத்தனையுமே ரோட்டில் இருக்கிற வண்டி சக்கரங்களுக்கு எல்லாத்துக்கும் பலியாகும். தவளைக்கு வேட்டை, ஓணானுக்கு வேட்டை, பல்லிக்கு வேட்டை, அது வயிறார சாப்பிட்டு நிற்கும். இப்போ ஃபிடலிட்டியை காப்பாற்றணும்னு ஃபெக்கண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஏதாவது 1 2 பிழைக்காதா, நம்ம டிஎன்ஏ பார்க்காதா அப்படி. இப்போ பயம் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. அப்போ முக்தின்னா என்னது? பயத்திலேருந்து விடுபடுறது தாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இன்னும் பயம் இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சா அவங்க இன்னும் அதுலேருந்து விடுபடலைன்னு தான். எல்லாத்துலேயும் விட்டுப்பட்டாங்க. நீங்களே தன்னைத்தானே சோதிக்கணும்னா, எனக்கு பயம் போயிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். எது குறித்து பயம்? எனக்கு பயம் எதுவும் இல்லை சார், ஆனால் இதை சாப்பிடணும், இன்னும் அதெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும், குழந்தை குட்டிகளெல்லாம் கண்ணார பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான் சார். பயம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் பயம். நாம் இல்லாமல் போகிறது இல்லை, நாம் இன்பம் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிற பயம். சரீரம் அதுக்கு பயப்படுறது இவருக்கு தேவையில்லை. இது சரீர பயத்தை வந்து சொல்கிறார் இவர். எனக்கு சரீர கத்தி பயம் இல்லை சார், நாளைக்கே நான் போயிடுவேன் சார், எனக்கு என்ன சார் இது இந்த சரீரம் பற்றி எனக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சரீர பயத்தை அது வென்றுட்டார். ஏன்னா சரீரம் எப்படி இருந்தால் காப்பாற்றிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் இவர்கிட்ட இருக்க பயத்தை அவர் வந்து மறைக்கிறார். தன்னிடம் தனக்கு இல்லாமல் போயிட மாட்டேன்ல, என்னுடைய இன்பம் இல்லாமல் போயிடுமோ, என் சுகம் போயிடுமோ. அந்த சுகத்துக்கு பேர் சௌகரியம்னு பேர். சுகமாக இருக்கின்ற நிலைக்கு சௌகரியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சௌகரியங்களை வளர்த்துக்கிறது தான் மனிதனுடைய எல்லாருடைய குறிக்கோளாக இருக்குது. அது அர்த்த காமமாக வருது. உடம்பு இருந்தது காப்பாற்றிக்கும், ஆனால் சௌகரியம் வேணும் இல்லை. உடம்பு இருக்கிறது ஒரு சௌகரியம், ஆனால் உடம்பு இருக்கிறதுனாலே இன்னொரு சௌகரியம் தேவைப்படுது. அதுக்கு நல்ல ஒரு பெட்டு வேணும், ஏசி வேணும், விதவிதமான உணவு வேணும். இந்த உடம்புக்கும் நிறைய சௌகரியங்கள் தேவைப்படுது. இந்த பயத்தை நம்ம எப்படியாவது நீக்கணும். ஏன் நான் பயத்தை சொல்கிறேன்னா, காரணம் நம்முடைய சாஸ்திரங்க பயத்தை தான் சொல்லுது. அர்ஜுன் கேட்குறான், சிதப்பிரஜன் கா பாஷா, இந்த ஞானி என்று சொல்லப்படுவன் நிலைப்பட்ட மனது உடையவன், பிரக்ஞாவில் நிலைத்திருப்பவன், அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு கேட்குறார். ஏ கேசவா, அந்த இடத்துல வந்து பேரை மாற்றி கூப்பிட்றார். கேசவா எப்படி இருப்பான் அப்படின்னு. அதுக்கு பகவான் உவாச்ச, பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹ சிதப்பிரஜ்ஞஸ் ததே உச்சதே அப்படின்ற. ததே உச்சதே பிரஜகாதி யதா காமான், எல்லா ஆசைகளிலிருந்தும் சௌகரியங்கள் வேணுன்ற தேடலிருந்து அவன் விடுபட்டுட்டான். அது பிரஜகாதின்னா விட்டுறது. யதா காமான், எப்படி அவன் அனைத்து ஆசைகளிலிருந்தும் சௌகரியங்களிலும், சௌகரியம் தானே ஆசையாக வெளிவருது. சுகநிலைக்கு அவன் வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்ககிட்ட இல்லை. இந்த சுகம் போயிடுங்கிற பயம் அவங்ககிட்ட இல்லை. ஏன்? அது எப்படி அவனுக்கு சுகம் போயிடுங்கிற பயம் இல்லை? அவனுக்கு ஓட்டாண்டியாக இருக்கிறான், வெறும் கமெண்டெல்லாம் தான் வச்சுருக்கிறான். அது மான் தோல் கூட இன்னொருத்தர் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அவர் தரையில் தான் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்புறம் கட்டிக்கிறதுக்கு துணி அதே தான் 3 நாளாக துவைச்சி போட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவனுக்கு எப்படி ஆசை இல்லாமல் ஆனந்தமாக இருக்கணும் இல்லை? சுகம் தானே தேடணும். ஆமாம், சுகம் குறித்த பயம் இல்லைன்னா அப்போ சுகம் வேண்டான்னு விட்டுட்டாரா? அப்படி தான் சொல்கிறார். யதா பிரஜகாதி யதா காமான் சர்வான், எல்லா விஷயத்திலும் விட்டுட்டான்றார். எங்கேருந்து விட்டான்? மனோகதான், மனசுலேருந்தா விட்டுருக்கிறார். சாதாரண ஆள் இல்லை கண்ணன். மனோகதான் சர்வான் பிரஜகாதி காமான். அப்படி ஆவறதுக்கு என்ன காரணம்? அவன் முக்தியில் இருக்கிறான், அவன் தான் சிதப்பிரஜன்ப்பா. சிதப்பிரஜன் லட்சணம் கேட்டல, அவன் என்ன பண்ணுவான்?
எல்லாரும் என்ன பேசுவான், என்ன செய்வான், எங்கே ஆசீத, எங்கே அமர்ந்திருப்பான், எப்படி இருப்பான்லாம் கேட்டான். இவன் எப்படி இருப்பான் நீயே கற்பனை பண்ணிக்க. மனோகதான் சர்வான் காமான் பிரஜகாதி. அவன் எப்படி இருப்பான்? அப்போது அவன் தலையுறான். அப்போது சந்தோஷத்துக்கு அவன் எங்கேயும் போக மாட்டான். அப்போ சந்தோஷமாக இருக்கிறது தானே எல்லாருடைய குறிக்கோளும். சந்தோஷம் போயிடக்கூடாதுங்கிறது தானே எல்லாருமே பயம். அவன் பயமற்றவனாக இருக்கணும். அதுக்கு பகவானே பதில் சொல்கிறார். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக. அவன் தன்னிலேயே தன்னை இன்புறுகிறான். அவன் தனக்கு இன்பமான இடம் தன்னுடையதுன்னு நினைக்கிறான். தன்னை இன்ப சுரூபமாக பார்த்துட்டான். இந்த உலகத்தில் இருக்கிறத விட உலகத்துக்கு விட்டு விலகி தனக்கு தானே இருந்துட்டா அது ஆனந்தமாக இருக்குதுன்னு பார்க்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பயம் எங்கேருந்து வரும்னா, இன்னொருத்தர் யாராவது வந்து தொந்தரவு பண்ணிடுவாங்களோன்னு தான் வரும். அதையும் அவன் கடந்துட்டான். ஏன்னா இன்னொருத்தர் வந்து என்ன தொந்தரவு பண்ண போகிறாங்க? இவனுக்கு உரிமை இருந்தால் தானே அவன் தொந்தரவு பண்ணுவாங்க. உலகத்தோடு அவனுக்கு உரிமை இருந்ததுன்னா தான் என் கடமையை நீ செய்யலையே அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உரிமை மட்டும் வாங்கிட்டீங்க சாமி, கடமையை செய்ய விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு யாராவது வருவாங்கன்னா, இவர் உரிமையை துறந்தவர் இல்லையா? அவர் கர்ம பல தியாகி. அங்கே உரிமை விட்டவன், கடமையை செய்து உரிமையை விட்டவன் கர்மயோகி. அப்படி இருந்து தான் ஞானியாக இருக்கிறான். இப்போ கர்மத்தையே விட்டுட்டான். இப்போ உரிமை அவனுக்கு முன்னே விட்டுருவேன். இனிமேல் யாருக்கிட்ட உரிமை இருக்குது? எந்த உரிமையும் இவங்க ஏற்பதில்லை. அதனால் இவர்கிட்டையும் உரிமை கொண்டாடிக்கிறதுக்கு யாரும் வரவும் முடியாது. அப்போ அவனுக்கு சௌகரியங்கள் சுகம் எங்கே இருந்ததுன்னா தன்னிடம் இருந்தே. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக. தன்னில்தான் அவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். பயத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலைங்களே அப்படின்னா அடுத்ததில் சொல்கிறார். அவன் துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருக. சுகம் வந்தால் அது குதிச்சு துள்ளுறதெல்லாம் கிடையாது. துக்கம் வந்துடுச்சுன்னா துவள்வதும் கிடையாது. துள்ளுவதும் துவள்வதும் இல்லை. இந்த அரை குடம் இருக்குதே, அதுதான் கொஞ்சம் குலுங்குனா கூட, சுகம் வந்து ஒரு குலுங்குனாக்கா குலுங்கும். வேறு ஏதாவது துக்கம் வந்து குலுங்கினாலும் அது பள்ளமாகும், மேடாகும். இப்படி இந்த அரைக்குடம் எப்படி தழும்பி உள்ளுக்குள்ளேயே குதிச்சு இறங்கி இருக்குதோ, நிறைகுடம் அப்படி இருக்காது. அதனால் நம்ம பழமொழி நிறைகுடம் தழும்பாதுங்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட நிறைகுடமாக இருக்கிறவனுக்கு சுகம் வந்தால் அது இருக்கிறது இடம் வேணும் இல்லை? குடத்தில் சுகங்கிறது ஒரு தண்ணின்னு வைங்க, அது ஊற்றினா அது வழிஞ்சு ஓடிடும். சரி, துக்கம்னு ஒரு தண்ணியை ஊற்றுறாங்கன்னு வைங்க, அதுவும் வழிஞ்சு ஓடிடும். அப்போ அவன் எப்படி தான் இருப்பான்? அவன் நிறைவாக இருக்கிறான். மற்றவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? குறைவாக இருக்கிறாங்க. அதனால் சுகம் வராதான்னு காத்துட்ருக்காங்க குடம் நிறைக்கிறதுக்கு. இன்னும் பாதி குடம் தான் நிறைஞ்சிக்குது, அவசரப்படுறீங்களம்மா அப்படிங்க. தண்ணி குடத்தில் க்யூவில் நிற்கிறவங்க அந்த டேப்பில் மெல்ல வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி நின்றுட்டுருக்குறாங்க. மணி வேறு ஆகுது, தண்ணி எப்போ பிடிச்சிட்டு போகிறது? 4 மணிக்கு தண்ணியை நிறுத்திடுவாங்கிறாங்க. இப்போ 10 பேர் க்யூவில் நிற்கிறாங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. நம்ம குடம் நிரம்பவே மாட்டேங்குது. நிரம்புகிற குடம்பு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, எதனால் இப்படி அவன் இருந்தான்? ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக. அவன் நிறைகுடமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் அவன் விகத ஸ்பிருகாவா இல்லை? ஏன் விக்னமனாவா இல்லை அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த சொல்கிறாரு. வீத ராக பய குரோத சிதித தீர் முனீர் உச்சதே. அவருக்கு முனின்னு பேர் வச்சிருக்கார். இந்த சிதப்பிரஜனுக்கு முனின்னு பேர் வச்சிருக்கார். முனின்னா மனநசீலன் அப்படின்னு அர்த்தம். மனநசீலன்னா என்ன அர்த்தம்னா, சீலம்னா ஒழுக்கம். அவன் ஒழுக்கம் என்ன? ஒழுக்கம்னா அவன் என்ன செய்வான், அவன் தொழில் என்ன? அஞ்சல் அறிவார் தொழிலுங்கிறார்ல, அந்த வள்ளுவரை சொல்ல அவன் என்ன தொழிலில் இருப்பான்னா ஏதாவது யோசனை பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் அவன் முனின்னு பேர். மனத்திலே இருப்பான். ஏதோ யோசனையிலே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அவர் முனிவர்னு அர்த்தம். ஜனங்க யூஸ்வலாக யோசனையிலேயே இருக்கிறது காரணம் ஆகப்படுறதுக்கு பிரச்சனைகளாக இருக்கும்.
ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் முடிச்சுட்ருக்குறோம். அதில் செய்து முடிக்க வேண்டிய காரணம் இருக்குது பார்த்தா. ஆனால் அது 40 மணி நேரம் வேலையை அவர் 10 மணி நேரத்தில் முடிக்கணும். அவர் மனசு எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் 40 மணி நேரம் வேலையை 10 மணி நேரத்தில் முடிக்கவே முடியாது. இப்படி யோசனை பண்ணி அவர் அந்த 10 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவார். மனநசீலர்கள். இங்கே மனநசீலன் சிததீர். அவருடைய மனசு புத்தியும் ஸ்டெடியாக நிற்கிதான் என்று சொல்லப்படுகிறான். தீர் சித தீர். சித பிரஜன்னாரு, இங்கே ஸ்தித தீர்ங்கிறார். அவனை முனிர் உச்சதே, அவனை முனி என்று சொல்கிறார். வீதராக பயக்ரோதக. அதனால் நம்ம பயங்கிற டாபிக் தான் ஆரம்பித்தோம். அவனிடம் துள்ளலும் தோழலும் இல்லை. தனக்குத்தானே இன்புற்று இருக்கிறான். தனக்குத்தான்னா வேற எந்த ஜீவனிடத்திலிருந்தும் இந்த பிரபஞ்சத்திடம் எந்த உரிமையும் கோருவதில்லை. மழையே கொஞ்சம் மழை கொடு, வெயிலே கொஞ்சம் வெயில் கொடு அப்படின்னு இயற்கையும் கேட்கறதில்ல. மனிதர்களிட்டே உரிமை, நான் இவ்வளோ செலவு பண்ணினேன், உனக்கு அவ்வளோ கொடுத்தேன், எனக்கு விட்டுட்டியே அப்படின்னு கேட்கறதில்ல. அனைத்து உரிமைகளையும் அனைத்து கடமைகளும் விட்டவனாக அவன் ஓய்வில் இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறான். அது மன நிறைவினால தான் அப்படி இருக்க முடியும். மன நிறைவு இல்லாதவனுக்கு ஓய்வே கிடையாது. எல்லாரும் ஓய்வில் இருக்கிறாங்கன்னா அப்போ மனம் நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அன்னைக்கு பொழுது ஓட்டிட்டாங்க, அந்த மன நிறைவோடு தூங்குறாங்க. குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. வீட்டுக்காரரும் அவர் வேலையை வந்தார், செருப்பு கட்டினார், குளிச்சுட்டு வந்தார், சாப்பிட்டாரு. அம்மாவுக்கு ஒரு ஓய்வு. அப்புறம் தூக்கம் வந்தார். மனம் ஓய்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கை கஷ்டம்தாங்க. மனம் ஏன் ஓயாமல் இருக்குதுன்னா அதுக்கு அந்த சுகநாட்டம், சௌகரியம், பயம். உடல் பயம் கூட இல்லை, சௌகரிய பயம். இந்த வசதி போயிடுமோ, இந்த வேலை போயிடுமோ, இந்த வீடு நமக்கு இல்லாமல் போயிடுமோ, இந்த வண்டி நமக்கு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. இந்த சுகங்களை விட்டு கொடுக்கவே முடியலை அவங்களால. இந்த சுகம் போயிடுங்கிற பயம் பெரும் பயமாக இருக்குங்க. எல்லாருமே யாராவது வேலை கொடுத்துட்டோம்னாக்கா, சுகமாக இருக்கிற நேரத்தில் வேலை கொடுத்துட்டாங்கன்னா சுகம் போயிடுமேன்னு அந்த வேலை மேலே விருப்பு வருது. நினச்சி பாருங்கள். பயமே இந்த சுகம் போய்விடுங்கிறது தான் காரணம். தன் சுகஸ்வரூபங்கிறது தெரியல. போதஸ்வரூபமும் அதே சமயத்தில் சுகஸ்வரூபமாக இருக்கின்ற தன்னை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் வேற எங்கேயோ போக போகிறான். அது எங்கேயோ போகிறதுக்கு என்ன இருக்குது? இதை விட நிறைவான ஒரு சுகத்தை எது கொடுக்க போகுது? அதனால் அவன் மனநசீலனாக இருக்கிறான். தன்னை பற்றி யோசனை பண்ணி தனக்குள்ளே இருக்கிறான். அப்போ மனங்கிறது ஆத்மனி ஆத்மனா, மனதை ஆத்மாவில், அப்போ அகங்காரத்தை ஆத்மாவில் இருந்து கொண்டு அவன் இருக்கிறான். அகங்காரம் தனக்கு உரிய இடத்தை கண்டுபிடிச்சு விட்டது. இதற்கு காரணம் ராக பய குரோத வீதக. இல்லை, வீதம்னா இல்லை, மிச்சம் மீதி இல்லாமல் இல்லை. அதில் முக்கியமாக அவர் சொல்கிறாரு ராகம், பயம், அப்புறம் குரோதம். இந்த ராகமும் சுகம் இல்லாமல் போயிடுங்கிறதுனால வர கோபம், சுகம் இல்லாமல் போயிடுமோங்கிற வர பயம். இப்போ பயக்ரோதங்கிறது என்ன? மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய பயக்ரோதம் ரெண்டையும் ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதுதானே. பயத்தில் ஃப்ளைட்டு, ஓடிடு. குரோதத்தில் தாக்கு. ஆரம்பித்த இடத்த கொண்டு வந்து விட்டுட்டேன்ல. சரி, நம்ம பகவானை ஒரு ஸ்லோகம் எடுத்தோம்னா ஒரு பொழுது ஓடிடும். இது என்னைக்காவது அது உங்களுக்கு சொல்லணுன்ட்டு பயத்துலேருந்து ஆரம்பித்தேன். அதனால் பயம்தான் சம்சாரம், அபயம்தான் மோட்சம். சுக இன்மை அதான் உமா பாப்பா சொல்லுச்சே, இல்லாமல் போயிடக்கூடாது. அது ரெண்டும் சொல்லிச்சு. சரீரமும் இல்லாமல் போயிடக்கூடாது, மிருகங்களுக்கெல்லாம் சரீரம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு. மனிதனுக்கு அதை விட சுகம் இல்லாமல் போயிடக்கூடாது. அதுதான் தத்துவமசி. இரண்டற்ற ஒரு அபேத ஞானம் தான்
பேத ஞானத்தில் தானே துவைதம் பயஹேதுன்றாங்க. துவைதம்ன்ற வரைக்கும் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மருந்து அபேத ஞானம் தான், அத்வைத ஞானம் தான். ஆமாம், அமிக்டாலா பதல் அதுக்கு. அமிக்டாலா அதுக்கு மெச்சூரிட்டி ஆயிருக்காது. ஏன்னா அம்மா அப்பா காப்பாற்றிடுவாங்கல்ல. அம்மா ஆமாம். அமிக்டாலால ஒர்க் ஆரம்பிச்சிருச்சுன்னா அம்மா கிட்டேருந்தே பயப்படாது. நம்ம சேகர்ஜி இல்லை காணும்.